பிக் பாஸோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ப்ரோமோ இது? முதல்ல இதை தாண்டி வேற எதையோ நிறைய கண்டென்ட்லாம் இருந்தது. இது ஒரு ப்ரோமோவா போட்டிருக்காங்களே, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தது. சாண்ட்ரா ப்ரோமோ வரும், வேற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த சாண்ட்ரா குறும்போட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை காட்டுறதே பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா மொத்தமா முடிச்சு விட்டீங்க. அதுவும் இந்த இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு ப்ரோமோவா கிடைச்சது. வேற எதுவும் சுவாரஸ்யமான கண்டென்ட் கிடைக்கல உங்களுக்கு, அப்படித்தானே? ஸோ நம்ம பார்க்குறவங்களை ஏமாத்துறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க இது. ஓகே, ஸோ அந்த தேர்ட் ப்ரோமோல என்ன இருக்குது, அதை தாண்டி இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டுமே நமக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா சொன்ன தகவல் படி இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் வரல அப்படின்ற டவுட் இருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. நானும் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், லைக்கு போடுங்க மக்களே. நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல பேருக்கு வீடியோ போய் சேரும் மக்களே, அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் தேர்ட் ப்ரோமோ, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. அதில் திவாகர் ஒவ்வொரு முறையும் உங்கள் கேரக்டராக வாழ்வேன்ற மாதிரி நடிப்பறக்கன்னு சொல்கிறீங்களே, இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க அவ்வளவு உஷாரா இருந்தா நாங்க உஷாரா இருக்க கூடாதா சார் அப்படின்னும் போது. ஆனா உண்மையே சொல்லணும்னா திவாகர் பல இடங்கள்ல பயங்கரமா இருக்காரு. அவர் கொஞ்சம் சரியா பேச மாட்டார், ஒழுங்கா இருக்க மாட்டார் நான்லாம் நினைச்சேன். ஆனா ரொம்ப தெளிவாகவும் இதை அவருடைய பொசிஷனுக்காக என்ன வேணாலும் பேசுவார் அப்படின்றத கிளியரா தெரியுது. அதுவும் பாயிண்ட் வைக்கிறதுலாம் கரெக்டான பாயிண்டா இருக்கு. அந்த குறிப்பா அந்த ஸ்வாப்பிங் மெத்தட்ல கடைசியில இல்ல பிக் பாஸ் கொடுத்துருக்காரு நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பொசிஷனை நீடிக்கிறதுக்காக அவரு ஸ்டாண்ட் பண்ணி நின்னதா இருக்கட்டும். பல இடத்துல பாயிண்ட் அடின்னு போட்டு அடிக்கிறாரு. அந்த விதத்துல திவாகரை பாராட்டி தான் ஆகணும், பாராட்டாம இருக்க முடியாது. ஏன்னா பல பேர் அந்த பாயிண்ட் கூட வைக்க தெரியாம திணறிட்டு இருக்க நிலைமையில இவர் அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு அட்ரஸ் பண்றது ஓகே. பட் வீக்கெண்ட் ஆனா என்ன ஆச்சு சார்? நார்மல் டேஸ்லாம் அப்படி பொங்கி வருவீங்களே. திவாகர்னா யாரு தெரியுமா? திவாகர்னு பேர் சொன்னாவே பொங்கிட்டு வந்துருவார் தலைவர், பேசிட்டு இருப்பார் அவளை. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. இருங்க, மௌன அஞ்சலி செலுத்திட்டு வரேன், கரெக்டா இருக்கும். அப்பதான் என்ன கேள்வி கேட்டாலும் இதான் ரியாக்ஷனா இருக்கு. இதான் ரியாக்ஷனு. நாங்கள் உஷாரா இருக்க மாட்டோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் பிளே பண்ண உங்களை டாஸ்க் பிளே பண்ண வைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும் போல எங்களுக்கு அப்படின்னு. என்ன டாஸ்க் பிளே பண்ண வைக்கிறது பெரும் டாஸ்கா இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா, அந்த ஒரு லக்கி ஸ்டாச்சு, அந்த சபரி ஒரு கெட்டப் போட்டிருந்தார்ல, அந்த கெட்டப் ஆர்டர் போட்டு அதை மாத்துறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் பேசிட்டு நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணார்ல, அதை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு டாஸ்கையோ ஒரு இதுவையோ பிளே பண்றதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதுவா இருக்குன்னு சொன்ன உடனே ஆடியன்ஸோட கைத்தறல் கிளாப்ஸ்வா. இது தேவையில்லாத ஆணி. இந்த தேவையில்லாத ஆணி எதுக்கு எடுத்து ப்ரோமோல போட்டாங்கன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் தேவையா? உங்களை வச்சு நான் மேய்க்கிற மாதிரி இதெல்லாம் தேவையான போது திவாகர் அப்படியே கை கட்டின்னு இப்படியே நிக்கிறார். உடனே விஜிஎஸ் என்ன பதில் சொல்லலாம்ல, இப்படியே இருந்தா என்னது இது, பதில் சொல்லுங்க அப்படின்னும் போது, ஸோ அவர் பண்ண தப்புகளுக்கெல்லாம் அவரே மௌன அஞ்சலி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம். என்ன சார் இது புரியல. அப்போ கூட தலைவரோட இது உட்காருங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வெரி 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 ஒஸ்ட். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ரோமோ தெரில, பார்க்கறதுக்கு வேணா ஃபன்னாக இருந்திருக்கலாம். நான் எதிர்பார்த்தது, மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ப்ரோமோக்கள் வேற. ஆனா நீங்க ஒரு ப்ரோமோ போட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப 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 கஷ்டமா இருக்காது மக்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு பக்கம் திவாகரோட இது. பட் என்ன பண்றது, திவாகர் எது கொடுத்தாலும் ரீல்ஸ்ல முக்கியத்துவம் கொடுப்பார்ல, அதுல டாஸ்க்லயும் நான் ரீல்ஸ் பண்ணுவேன். ஒரு கெட்டப் போட்டிருக்கீங்க, அதுல ஒரு ரீல் பண்ணலன்னு திவாகரோட பேருக்கு கெட்ட பேர் ஆயிரம்ல, அதனால அதுலயும் நான் ரீல்ஸ் பண்ணிட்டு தானே வருவேன்ற மாதிரி தான் அவர் பண்ணதா இருந்துச்சு. பட் எனிவே ஓகே, அவர் யார் சொன்னாலும் எத்தனை பேர் சொன்னாலும் திருந்த போறாரா? திருந்த போறது இல்லை, அப்படிதான் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். இது ஒரு பக்கம். அடுத்து கேப்டன்சி ரம்யாவை போட்டு பொழந்தாங்களா இல்லையான்றது எனக்கு தெரில மக்களே. அதை பற்றின எந்த அப்டேட்டுமே அந்த போனவங்க கூட ரம்யாவோட கேப்டன்சியை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அந்த ஸ்பேஸ்லையுமே சொல்லலை. அப்போ ரம்யாவோட கேப்டன்சி கேட்கலையா? இது என்ன சார் நியாயம் இது? ஸோ எல்லா வாரமும் துஷாரோட கேப்டன்சி, கனியோட கேப்டன்சி, பிரவீனோட கேப்டன்சி, அடுத்து இவங்க 3 பேரோட கேப்டன்சி வீக்கெண்டில் ஒரு டாப்பிக்காகவே வந்துச்சு. அதில் திவ்யாவோட கேப்டன்சி கேட்டாங்களா அப்படின்ற அப்டேட் எதுவுமே இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல மக்களே. எனக்கு டவுட்டாக இருக்குது, எபிசோட பார்த்துட்டு பேசுவோம், ஏன்னா இது கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பட் அப்படி திவ்யாவோட கேப்டன்சி கேட்காம போனால் அது ஒரு மிகப்பெரிய தவறான செயல், அது ரொம்ப தப்பு. ஏன்னா பல பேருக்கு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இன்ஸ்டன்சஸ் வர்றதை பொறுத்து பார்க்கும்போது அது கேட்காத மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது கேட்கவே கூட எல்லாருக்கும் ஒரு நியாயம்னா திவ்யாவுக்கு ஒரு நியாயமா? இது எப்படி இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
ஸோ எல்லாரும் கேட்கும்போது திவ்யாவோட கேப்டன்சி கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் அது நடக்குதா நடக்கலையா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் நேற்று எபிசோடோட இதை மட்டும் என்னால் ஷூராக சொல்ல முடியும் மக்களே. நேற்று எபிசோடு வந்து ஓரளவுக்கு இப்படி போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு எபிசோடு வந்து பயங்கர மூமெண்ட்டாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கான ரோஸ்ட் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் குறும்படம் போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கிறதால நேற்றை விட இன்னைக்கு எபிசோடு வந்து தரமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும் தான், பட் எபிசோட் நல்லா இருக்குன்ற ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.